Welcome back a Cinema Odyssey again. அல்ஹாண்ட்ரோ கொன்சாலஸ் இனாரித்தோங்கிறவர் ஹாலிவுட்க்கு அங்கே இருக்க அவருக்கு எந்த வகையிலும் குறைஞ்சவரில் இவர் ராம் இங்கே நம்ம இந்தியன் சினிமாவுக்கு கம்பேர் பண்ணுறதா நினைக்காதீங்க. பட் நான் இப்படி பார்க்குறேன், கம்பேர் பண்ணுறது தப்பு தான். நான் இப்படி பார்க்குறேன். இவரே நிறைய தடவை சொல்லியிருக்காரு, அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க, நீங்கள் நீங்களாக இருங்கன்னு. இவங்க 2 பேர் பற்றி தனியாக ஒரு வீடியோ போடலாம் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் 2 பேரும் கம்பேர் பண்ணுற மாதிரி சொன்னேன்னா, ஹியூமன் ப்ளஸ் நேச்சரை பற்றி பேசுவாங்க 2 பேரும். ஹியூமன் எமோஷன்ஸ் ப்ளஸ் நேச்சர் தனியாக செப்பரேட் வீடியோவில் பார்ப்போம். இங்கே நம்ம இந்த வீடியோவை கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். நம்ம ராமோட ஸ்டைல், ஐடியாலஜி அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். இது டீட்டெயிலானா அங்கே இருக்கிறது அப்படியே சொல்கிற மாதிரினா கிடையாது, நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ராம் எடுத்துக்கிட்டோம்னா தன்னுடைய ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங், அது எப்படி மனிதர்களை குழந்தையாக பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அது கூட எப்படி இயற்கையை கனெக்ட் பண்ணுறாரு. இதில் இயற்கை நேச்சர் வருது. இதில் ஏன் நேச்சர் வருதுன்னா, நேச்சரும் ஒரு குழந்தை தான். ஸோ ராம் இஸ் எ பீடியாட்ரிஷன், குழந்தை நல மருத்துவர். இதனால் நான் வச்ச புனைப்பெயர். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, அவருடைய ட்ரீட்மெண்ட்டே அப்படி தான் இருக்கும். படங்கள் மேலே, படத்தில் வர கேரக்டர்ஸ் மேலே ஒரு குழந்தையாக ட்ரீட் பண்ணுவார். ஸோ தட்ஸ் வாட் ஐம் டாக்கிங் அபவுட். இவர் ஒரு நல்ல மனுஷன், நல்லா பேசுவார். நல்லா பேசினா நல்லவனா கிடையாது. நான் இந்த லைனை, இந்த கோட்டை நான் இவர் மூலயமா ஃபாலோ பண்ணுறேன். என்னென்னா, ஐ ஃபாலோ திஸ் ஆன் மை லைஃப். இதுவும் இவர் சொன்னது தான். இந்த டைலாக்கும், இந்த டைலாக்ல இந்த கோட்டும், பக்கத்தில் இருக்கவன் கருப்பா சிவப்பா ஏழையா பணக்காரனா ஜட்ஜ் பண்ணாதீங்க, ஜஸ்ட் லெட் தம் வாட் தே ஆர். அதாவது மனுஷங்களை ஜட்ஜ் பண்ணாதீங்க, அவங்களா இருக்க விடுங்க, யாராக இருந்தால் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கோட். எனக்கு அவரோட ரொம்ப பர்சனல்லாம் தெரியாது. ஐ டோன்ட் வாண்ட் நோ அபவுட் இட். அது தெரிஞ்சுக்கணும்னு அவசியமும் இல்லை. நல்ல மனுஷனாக சக மனுஷனுக்கு உதவி செய்கிறாரா போதும். அவரால் யாருக்கும் பாதிப்பு படலையா, ஓகே, தட்ஸ் ஃபைன். மோர் பர்சனலாக அவங்க என்ன வேணா இருக்கட்டும், என்ன மாதிரி வேணா இருக்கட்டும். சரி, ஓகே, மெயின் கண்டென்ட்டுக்கு வருவோம். ஒரு சில ஜான்ராக்கு, ஸ்பெசிஃபிக் ஜான்ராக்கு ஸ்பெஷலிஸ்ட் நிறைய பேர் இருப்பாங்க. லைக் லோகேஷ் ஆக்ஷனுக்கு அண்ட் கமர்ஷியலுக்கு முன்னாடிலாம் சங்கர், ஏஆர் முருகதாஸ், கேஎஸ் ரவிக்குமார், இப்படி நிறைய பேர். ஆனால் எனக்கு இந்த ஜான்ராவில் இவரோட ஸ்பெஷலிஸ்ட்டாக யாரும் பார்க்கல இந்தியாவில். ஒருவேளை நான் நோட்டீஸ் பண்ணாமல் இருந்தால் கமெண்டில் லீவ் பண்ணிவிட்டு போங்க. ஐ வில் டிஸ்கஸ் ராமோட டோட்டல் மூவிஸ் 6: கட்டுரை தமிழ், தங்கமீன்கள், பேரன்பு, தரமணி, பறந்துபோ, 7 Hills 7 Seas, 7 கடல் 7 மலை. ஒவ்வொன்றும் ஜெம் கேட்டகரி. எ மாஸ்டர் பீஸ், அனதர் மாஸ்டர் பீஸ், அண்ட் அனதர் மாஸ்டர் பீஸ், அண்ட் அனதர் எக்ஸெட்ரா. இந்த ஆள் பார்க்காத இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் இல்லை, இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ் இல்லை. இருந்தும் விஜய் அவார்ட்ஸில் ஓப்பனாக பேசின ஒரு ஆள், வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு ஆள். அண்ட் அவரோட மூவிஸ்லேயும் அது தெரியும். அண்ட் மோஸ்ட்டாக அவரோட மூவிஸில் நிறைய ஈக்குவாலிட்டி பற்றி பேசுவாங்க. அண்ட் கான்டெம்ப்ரரி இஷ்யூஸ் பற்றி பேசுவாங்க. டைலாக்ஸுமே அப்படி தான் இருக்கும், செம்மையாக இருக்கும். இவருடைய ஐடியாலஜி என்னென்னா, யூனிவர்ஸ், நேச்சர், ஹியூமன்ஸ், மனிதர்கள் அவங்க போக்கில் விடுங்க, அவங்களா இருக்க விடுங்க, லெட் இட் பி லைக் இட். அந்த மாதிரி. மொதல் படம் டெபியூ ஃபிலிம் தமிழ் எம்ஏ, கட்டுரை தமிழ். அதில் பிரபா ஒரு குழந்தை, அந்த ஆனந்தி ஆல்சோ. கிளைமேக்ஸ் ட்ராஜடி, கண்ணில் தண்ணீர் வரும். படத்தை ஒரு சட்டிலான வேலை போனாலும் ஐடி பீப்புள் அண்ட் இண்டஸ்ட்ரியை அண்ட் கல்ச்சரை தாக்குற மாதிரி இருக்கும். லைட்டாக இல்லை, ஓப்பனாக பேசுகிற மாதிரியே இருக்கும். ஏன்னா அதுதான் உண்மை. அது எப்படி இருக்குன்னா, தமிழ்நாட்டில் தமிழ் படித்தவனுக்கு ஒரு 4000 சேலரி, அதே கம்ப்யூட்டர் படித்தவனுக்கு 1 lakh 2 lakh அந்த மாதிரி. படத்தோட மெயின் சுச்சுவேஷன் அண்ட் மெயின் கண்டென்ட் அது இல்லைனாலும், அந்த ஐடி பீப்புள்ஸ் அந்த ஐடியை பற்றி இல்லைனாலும் தமிழ் எம்ஏக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி சப்கான்டெக்ஸ்டாக இருந்துச்சு. ஆனால் அது இருக்குது. ஆனால் பார்க்குற மெயின் கண்டெக்ஸ்ட் எதுனா, படத்தில் பிரபா அண்ட் ஆனந்தி அவங்களோட லைஃப் வேறு பாதையில் எப்படி போயிருக்கு, அண்ட் எந்த பாயிண்டில் அவங்க மீட் பண்ணுறாங்க, எந்த சுச்சுவேஷனில் மீட் பண்ணுறப்போ எப்படிலாம் ஆகுது அப்படிங்கிற அந்த ஒரு ஃபுல்லாகவே ஜேர்னி மாதிரி இருக்கும். ஆனந்தியை தேடி போகிறது, அப்புறம் சில பல ஃப்ளாஷ்பேக்கு. தமிழ் டீச்சர் ஒருத்தர் வருவார். தட் வாஸ் ஒன் ஆஃப் த நாஸ்டாலஜிக் ஃபீல். அந்த மாதிரி ஒரு தமிழ் டீச்சர் இல்லையான்னு ஏங்கியிருக்கேன் நானும். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த தமிழ் வாத்தியார், அந்த பிரபாவுடைய கனெக்ஷன். அதான் சொன்னேன், ராமோட படத்தில் வர எல்லா கேரக்டர்ஸுமே நல்லவங்களாக இருப்பாங்க. இந்த மாதிரி நிஜ வாழ்க்கையில் இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அப்படியும் சில பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கவங்கள தேடி கண்டுபிடிக்கணும். தேடி கண்டுபிடிக்க சிரமமாக இருந்தால் ராமோட படத்தை பார்த்தா போதும், அவங்களாம் இருப்பாங்க. ஓகே, இந்த படத்தோட மெயின் பில்லர், ஒன் ஆஃப் த பில்லர்
அப்படின்னு பார்த்துட்டா யாருன்னு பார்த்தா யுவன் மியூசிக் அண்ட் சாங்ஸ். சாங்ஸ் மட்டும் போதும் படத்தோட எமோஷனை கன்வே பண்ண. சாங் மட்டுமே இருந்தால் போதும், படம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஆனால் விஷுவலோட அந்த சாங் கேட்கும்போது வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அந்த யதார்த்தத்தை அப்படியே மியூசிக்கில் காட்டின மாதிரி இருந்துச்சு படத்தோட யதார்த்தத்தை. படத்தோட சில சாங்ஸ் ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். எல்லா சாங்ஸுமே நல்லாயிருக்கும், சூப்பர்பாக இருக்கும். படத்தோட பறவையே இங்கே இருக்கிற சாங் வந்து ஒரு பெயின் அண்ட் ஹோப் கலந்துருக்கும். அது வந்து 2 வெர்ஷனில் இருக்கும். ஒன்று ராஜா, இன்னொன்று வந்து யுவன். ராஜா வெர்ஷன் தான் படத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப லாங்கான ஒரு சாங். இடையில இடையில் டைலாக்ஸ் வரும். படத்தோட பாட்டை கேளுங்க. லிரிக்ஸில் ஹோப் இருக்கும், பீட்டில் அந்த சோகம் இருக்கும், மிக்ஸ்டு எமோஷனாக இருக்கும். அண்ட் இன்னொரு சாங் படத்தில் பரப்பர பட்டாம்பூச்சின்னு ஒரு சாங் ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும், ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். படத்துடைய அந்த ஒரு மோடியே ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணுறது அந்த பாட்டு தான். அந்த பாட்டு நான் அந்த பாட்டை அடிக்கடி கேட்டே இருப்பேன், ரெகுலராக கேட்பேன். ரொம்ப நல்ல பாட்டு, நல்லாயிருக்கும். படத்தோட லைன்ஸ், அந்த பாட்டோட லைன்ஸ் எல்லாம் சூப்பர்பாக இருக்கும். படத்தோட லைன்ஸில் சொல்கிறேன். எங்கோ எங்கோ ஒரு உலகம் உனக்காக காத்து கிடக்கும், வாழ்க்கை என்பது என்ன பள்ளி பாடமும் அல்ல, கற்றுக்கொண்டதை மெல்ல முன்னேறு, காதல் என்பது என்ன புள்ளி கோலமும் அல்ல, காற்றில் கரையும் போது தள்ளாட. இந்த மாதிரி ரசிக்கும்படியாக சில லைன்ஸ்லாம் இருக்கும். அந்த பாட்டோட ஃபுல் லிரிக்ஸுமே ரசிக்கும்படியாக இருக்கும். நான் முத்துக்குமார் எதுக்கு பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்கன்னா இந்த சாங்கை கேளுங்க, இந்த படத்தோட ஆல்பம் எல்லாமே கேளுங்க. அதே மாதிரி படத்தில் உனக்காகத்தானே இந்த உயிர் உள்ளதுன்ற ஒரு லவ் ட்ராக் இருக்கும், அதுவும் நல்லா தான் இருக்கும். எல்லா பாட்டுமே ஹிட் இந்த படத்தில். அடுத்து 2வது படம் தங்க மீன்கள். தங்க மீன்கள் வந்து ஸோ ஃப்ரெஷ், ரொம்ப நல்லாயிருக்கும். படத்தோட ஸோ மச் இன்னசென்ஸ் பீப்புள்ஸ் இருப்பாங்க படத்தில். படம் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த படத்தோட ஐடியாலஜி என்னென்னா, எல்லாம் காரில் போகிறாங்க, அதே மாதிரி நானும் காரில் போகணுன்னு அவசியம் இல்லை, அந்த மாதிரி ஒரு ஐடியாலஜி. ஸோ சிம்பிள். இன்னசென்ட் செல்லம்மா அண்ட் ஹர் ஃபாதர், எல்லாமே யதார்த்தமான டைலாக். இந்த படத்துலையும் பாட்டு பயங்கரமாக இருக்கும். யுவன் காம்பினேஷனில் தான். யுவன், முத்துக்குமார், ராம் காம்பினேஷனில் வர பாடல்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும். படத்தில் ஒரு டைலாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ மட்டும் செத்து போகக்கூடாது இல்லைப்பா. அண்ட் அடுத்து தரமணி. இது ஒரு கான்டெம்பரரி கண்டென்ட், லிவிங் டுகெதரை பற்றின ஒரு படம். ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ராம் படம்னாலே இதாங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆண்ட்ரியா அண்ட் வசந்த் ரவி இவங்க 2 பேருடைய காம்பினேஷனில் வந்த படம். அந்த படத்தில் ஆண்ட்ரியாவோட கேரக்டர் நல்லாயிருக்கும். அவளுடைய ஆட்டிடியூட் அந்த டிப்பிக்கல் உமன் மாதிரி இல்லாமல், she smokes, she drinks, and she does all the man does. She does all the thing that men can do. She does all the thing that men does. ஆம்பளைக்கு ஈக்குவலாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த கேரக்டர். நிறைய டைலாக்ஸுமே அப்படி தான் இருக்கும் படத்தில். அண்ட் இங்கேயும் யுவன் மியூசிக், நான் முத்துக்குமார் அண்டு ராமோட காம்பினேஷன். பாட்டு எல்லாமே எத்தனை வாட்டி சொன்னாலும் இதே தான், பாட்டு பாட்டு பாட்டு. இவங்க காம்பினேஷனில் வந்தாலே பாட்டு, அந்த லிரிக்ஸு, அது விஷுவல்ஸ் எல்லாமே ஸ்டன்னிங்காக இருக்கும், சூப்பராக இருக்கும். உண்பதில் வேண்டி அந்த சாங் வந்து எனக்கு மோஸ்ட் ஃபேவரட். அண்டு யாரோ உச்சி கிளை மேலே, அதுவும் படத்தில் எல்லா சாங்குமே நல்லா தான் இருக்கும். ஆனால் இந்த 2 மட்டும் நான் லூப்பில் கேட்டே இருப்பேன். அதான் சொன்னேன்னே, யுவன் அண்ட் ராம் செரி இந்த டாப் காம்போ. அண்ட் அடுத்த படம் பேரன்புன்ற படம். டேரெக்டாக நேச்சரை கனெக்ட் பண்ணுற ஒரு படம். ஒரு டைரக்டருக்கு எந்தளவு கட்ஸ் இருந்தால் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்க முடியும். அண்ணா இப்போ மம்முட்டி வேறு படத்தில். அண்ட் அவரோட சப்டிலான ஆக்டிங், ராமோட டைரக்ஷன், யுவன் மியூசிக்கல், படம் மீண்டும் ஃபீல் குட் ஆகுது, ஃப்ரெஷ் ஆகுது. அண்ட் இட் ஓப்பன்ஸ் அ நியூ கேட் ஃபார் எ நியூ வேர்ல்டு. புதுசாக ஒரு உலகத்தை ஓப்பன் பண்ணுது. அண்ட் இந்த உலகத்தில் ஆடியன்ஸும் நம்மளும் நேச்சர் மட்டும்தான். படத்தில் சாப்டர்ஸ் மாதிரி அன்ஃபோல்ட் ஆகும் சில விஷயங்கள். அதில் நமக்கு நாமே கொஷின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு இந்த படம் பாருங்கள், புரியும். அடுத்த படம் பறந்து போ, இப்போ ரீசெண்டாக தான் ரிலீஸ் ஆச்சு, ஜூலை 4 நினைக்கிறேன். இந்த படம் ஒரு குழந்தைய பற்றின படம். அந்த சின்ன பையன் ஒரு பாயிண்ட்லேயும் அவங்க அப்பாவுக்கு அன்ஃபோல்ட் பண்ணுற ஒரு படம், அவங்க அப்பாவுக்கு புரிய வைக்கிற ஒரு படமாக இருக்குது. ஒரு சீன்லேயும் அந்த பையன் ஸ்கோர் பண்ணிட்டு போவான். நல்ல ஒரு ஃபீல் குட்டான ஒரு படம். அண்ட் இன்னும் ரிலீஸ் ஆகாத ஒரு படம் ஒன்று இருக்குது, 7 கடல் 7 மலை, 7 hills 7 seas. அண்ட் இதுலேயும் சேம் காம்போ தான், சொல்லவா வேணும். இதில் மெயின் கேரக்டர்ஸாக சூரி, அஞ்சலி, நிவின் பாலி நடிச்சிருக்காங்க.
படம் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் நிறைய போயிருக்கு. ராட்டண்டம், பெர்லின் மாதிரி பல ஃபெஸ்டிவலை பார்த்துருச்சு. இந்த படம் பற்றி அடுத்த வீடியோ பார்க்கலாம். இந்த படத்துக்காக தனியாக ஒரு வீடியோ போகலான்னு இருக்கேன், 7 கடல் 7 மலைக்காக. ஏன்னா பேச நிறைய இருக்குது. ஸோ அதனால் கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன். ராமோட படம் இந்த சமூகத்தில் அன்ப்ராப்பராக, ஊதாரியாக, பொறுப்பு இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிறவங்கள மாற்றும், ஷேப் பண்ணும், ஒரு வடிவமாக்கும். படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரு மேன், ஒரு குட் மேன் லைக் தட் அந்த மாதிரி வருவாங்க. சமூகத்தை பார்க்குற அந்த விதமே மாறிடும். ராம் இஸ் அ லைப்ரரி, ராம் இஸ் அ நேச்சர், ராம் இஸ் அ வாழ்வியல், ராம் இஸ் அ சினிமா ஃபார் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து யாரை பற்றி பேசலான்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. பேச ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி ஆல்ரெடி நான் போட்டிருக்க வீடியோஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் சேனலில் அவைலபிளாக இருக்குது. டைம் இருந்தால் பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.